அனைவருக்கும் வணக்கம். ராஜா மியூசிக் ஒர்க்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்ப நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் பாட்டு பாடினா நம்மளுடைய இதழ் அக்கா தான் நம்ம கூட இருக்காங்க. 6 வருஷத்துக்கு அப்புறமா டாக்டர் ஆகி இப்ப வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ அக்கா. ஹாய். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் சாங் பாடியிருக்கீங்க. 6 இயர்ஸ் பேக். அந்த சாங்க்குமே நல்ல வியூஸ் ரீச் ஆகியிருக்கு. அது எப்படிக்கா ஃபீல் பண்றீங்க? டு பி ஹானஸ்ட், ரொம்ப சுரேலான ஒரு மூமெண்ட். லைக் 6 இயர்ஸ் பேக் ராஜாங்கல் வந்து அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு அண்ட் மாதா சாங் ஃபர்ஸ்ட் சாங் உங்க பொண்ணு பாட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அண்ட் அப்பா வாஸ் லைக் யா ஷி கேன் அப்படின்னாங்க. பேக் தென் தெர் வாஸ் நோ பிளான் ஆஃப் எம்பிபிஎஸ். நான் வந்து டாக்டருக்கு அது வரைக்கும் நான் பிளான் பண்ணல. ஐ வாஸ் டூயிங் மை ஸ்கூலிங் அண்ட் ஓகே ஃபைன் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வி ஹேட் ஃபியூ ஷார்ட்ஸ், ஃபியூ டேக்ஸில் எடுத்து முடித்தோம். அண்ட் பப்ளிஷ் ஆன பிறகு நல்ல ஒரு ரீச் இருக்கும்போது அண்ட் த செகண்ட் சாங் ஆல்சோ சென்ட் மைக்கேல்ஸோட சாங் அண்ட் அதுக்குமே நிறைய ரீச் இருந்துச்சு. அண்ட் டு ஒர்க் வித் தம் இட் வாஸ் வெரி நைஸ். லைக் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னின்னு சொல்லலாம். அண்ட் சாங் பாடும்போதுமே லைக் இட் ஃபெல்ட் வெரி குட். அதுக்கு எக்ஸ்பிரஷன் தான் கொடுக்குமே தவிர எனக்கு வார்த்தைகள் இல்லை. அந்த மாதிரி. ஓகே, இங்க சாங் பாடுறதுக்கு முன்னாடி நீங்க வெளியில எங்கேயாவது பாடி இருக்கீங்களா? ஆக்சுவலி இல்லை. திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சாங். நான் ரெக்கார்டிங் வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ ப்ரையர் டு தட் நான் வந்து ஃபியூ ப்ரோக்ராம்ஸில் பாடியிருக்கேன். லைக் ரிசப்ஷன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஏதாவது பாடியிருக்கேன். பட் ரெக்கார்டிங் வைஸ் வந்து திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சாங். ஓகே, நம்ம சேனல்ல நீங்க ஒரு மறக்க முடியாத ஒரு டான்ஸ் ஆடி இருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க அக்கா. ஸோ அன்னைக்கு என்னாச்சுன்னா, அப்பா வந்து என்ன இங்க பாட்டு பாடுறதுக்காக கொண்டுட்டு போனாங்க. அண்ட் இட் பிகேம் லேட், நியூ இயர் அன்னைக்குன்னு நினைக்கிறேன். எல்லா பாட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். அண்ட் ஹி கால்ட் அண்ட் செட் 1 hour எகெயின் லேட் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ பிகாஸ் ஹிஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்டட் லேட். அப்போ நம்ம என்ன பண்ணோம், சரி ஓகே ஃபைன், ஒரு டான்ஸ் இருக்கு ஆடிடலாம் அப்படின்ட்டு ஜிசல் மேம் கேட்டாங்க. உடனே அப்போதான் உங்களுக்கு தெரியுமே கதை, நீங்களே சொல்லலாம்னு நினைக்கிறேன். எஸ் நம்ம டிஷர்ட்ஸ் கூட மாத்தி போட்டோம். அம்மாவோட டிஷர்ட் நீங்களும், என் டிஷர்ட் அம்மாவும், அப்புறம் தம்பியோட நானும் போட்டேன். ஆமா, ஃபன்னா இருந்துச்சுல்ல. வெரி ஃபன்னி ஈவென்ட் இட் வாஸ் ஆக்சுவலி. அது பிளான் பண்ணாமலே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ஆல்சோ. லைக் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி போட்டுட்டு ஒரு ஸ்டெப்ஸ் அப்பதான் போட்டோம். அப்பதான் எல்லாமே கொரியோகிராஃப். ஆமா, ஷூஸ் வேற வந்து மாத்தி மாத்தி போட்டுட்டு இட் வாஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ஒரு பிளசன்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. அதுலயும்னா நம்ம நியூ இயர் நைட்டு பின் ட்ராப் சைலண்டா இருக்கும்போது சவுண்ட் வச்சு பாட்டு வச்சு நம்ம ஆடிட்டு இருந்தோம். லைக் லைட்ஸ் சேஞ்ச் ஆகணும், ஞாபகம் இருக்கு அதெல்லாம். ஆமா, அந்த டான்ஸ் வேற நம்ம டான்ஸ் ஸ்டுடியோல தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணாங்க. கொரியோகிராஃப் பண்ணது வேற ஜெய் தான். ரொம்ப ஃபன்னியா கியூட்டான ஸ்டெப்ஸ் அண்ட் எல்லாருமே ஒரே அட் அ டைம்ல வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி in a very short duration of timeல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. அண்ட் that reached a lot of people also. I'm very glad for that actually. லைக் அந்த டான்ஸ் வந்து நிறைய ஸ்கூல்லயுமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான டான்ஸ் இருந்துச்சு. ஓகே அக்கா, நீங்க வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது லீவ் டைம் வருவீங்க. அந்த டைம் இப்போ கோரஸ் எல்லாம் பாடிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கோரஸ் பாடும்போதுமே அந்த ரெக்கார்டிங் செஷனும் சரி, அதுக்கப்புறம் எடுக்கிற ஷூட்டிங்கும் சரி, எப்பவுமே ஃபன் தான் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, எப்பவுமே ஃபன் தான் நமக்கு வந்து அதிகமா இருக்கும் ரெக்கார்டிங்கை விட. அதுல என்ன ஃபன்னியஸ்டா இருக்கும்னா எனக்கு வந்து இந்த லா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்ண. ஸோ ராஜா அங்கிள் வந்து திரும்ப திரும்ப அது வந்து சொல்லுவாரு. அண்ட் எங்க அப்பா பக்கத்துல உட்காந்துட்டு அவரு சொல்லுவாரு, என்னம்மா இது லா கூட தெரியாதா, என்னம்மா இது லா கூட தெரியாதா அப்படின்ட்டு. அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபன்னியா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, ஷூட்டிங் அப்பவும் கூட லைக் எல்லா ஷூட் எல்லாம் முடிச்ச பிறகு பார்க்கும்போது என்னடா இது நம்ம தானா அப்படின்னு அந்த ஒரு டவுட் வேற இருக்கும். ஏன்னா ஷூட்டிங் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாருமே ராஜா அங்கிள் பண்ணும்போது இட்ஸ் லைக் ரியலி பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதனால அது நானா அப்படின்ட்டு ஒரு டவுட்ல இருப்பேன் எப்பவுமே. ஸோ யா, இட் வாஸ் குட் மொமெண்ட்ஸ். ஓகே, நீங்களே லீவுக்கு ஏதாவது ஒரு நாள் தான் வருவீங்க. அதுலயே உங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி இங்க கொண்டு லாக் பண்ணிடுவாங்க. அதை பத்தி சொல்லுங்க அக்கா.
ஆமா. அது வந்து எனக்கு லீவ் கிடைக்கிறதே ரேரு. ஒரு 1 மாசத்துக்கு 2 நாள் தான் லீவ் கிடைக்கும். அண்ட் அந்த லீவ்லயுமே நான் வந்து வீட்டுக்கு வந்த உடனே அப்பா வந்து இந்த மாதிரி ராஜாங்கள் ஒரு வீடியோ இருக்கு, ஒரு கோரஸ் இருக்கு, ஒரு பாட்டு இருக்குமா, வா போயிரலாம் அப்டின்னுவாங்க. ஸோ ஐ வில் ஆல்சோ பி லைக் ஓகே ஃபைன் போலாம். ஏன்னா லைக் அந்த டைமிங்ல எனக்கு 2 டேஸ் லீவ் கிடைக்குது அப்டின்னா, இங்க வந்தா கொஞ்சம் ஃபன்னா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வருவேன் எப்பவுமே. ஸோ எஸ் ஃபன் மட்டும் இல்லாம பாடுறதும் நடக்கும், ஃபன்னும் நடக்கும். அண்ட் இட் வாஸ் குட். அது மட்டும் இல்ல, இப்பவுமே நான் வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒன்ஸ் ஐ கம் ஹியர் ஃபார் எவ்ரி என்னது வெக்கேஷன்ஸ் ஆர் எவ்ரி லீவ் நான் வரும்போது எல்லாமே நான் வந்து விசிட் பண்ணிட்டு போவேன் உங்க வீட. ஸோ தட் இஸ் லைக் குட். டு பி ஹானஸ்ட் மியூசிக் இஸ் லைக் மை பேஷன். என்னதான் நான் ப்ரொஃபஷனலா ஒரு டாக்டரா இருந்தாலுமே ஐ ஆல்வேஸ் பி தேர் இஃப் மியூசிக் வாண்ட்ஸ் மீ. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்பா வந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருப்பாரு. அண்ட் வென் ஹீ இஸ் பிளேயிங் கிட்டார் எனக்குமே அந்த ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சரி ஓகே சம் மியூசிக் ஐ ஹாவ் டு லேர்ன் சம்திங். ஸோ ஐ ஸ்டார்டட் வித் ஹார்மோனியம் அண்ட் தென் பியானோக்கு ப்ரோக்ரஸ் ஆனேன். அப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கிளாஸஸ் கர்நாடிக் மியூசிக் கிளாஸஸ், ஹிந்துஸ்தானி வந்து படித்தேன். ஸோ ஆல் தீஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு அண்ட் மை இன்ட்ரெஸ்ட் ஆன் மியூசிக் grew just like that. ஸோ இப்போவுமே 2 நாள் பிரேக் கிடைச்சாலுமே எனக்கு பாட்டு ரெக்கார்டிங் இருக்கு அப்படின்னா பறந்து வந்துடுவேன். ஏன்னா மியூசிக்கை வந்து கடைசி வரைக்கும் என் கூட எடுத்துட்டு போகணும்னு ஆசையா இருக்கு. அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் ஐ பிலீவ் தட் இட் வில் பி வித் மீ ஃபார் எவர். ஓ! அக்கா உங்களுக்கு மியூசிக்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி முக்கியமா சொல்ல போனா எங்க அம்மா தான் இதுல வந்து தள்ளி விட்டாங்க. அம்மா தான் சின்ன வயசுல இருந்து இந்த கிளாஸுக்கு போ, அந்த கிளாஸுக்கு போ, இந்த கிளாஸுக்கு போன்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ ஷி வாஸ் த ஒன் ஹூ டுக் மீ டு கிளாஸஸ், மேட் மீ அட்டெண்ட் த கிளாஸஸ் அண்ட் மேட் மீ a good like singer right now I think. சூப்பர்க்கா. தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். எங்க கூட இன்னும் அடுத்த நிறைய பாடல்கள், நிறைய கோரஸ் எல்லாத்துலயுமே கூட சேர்ந்து டிராவல் பண்ணணும். இன்னும் நிறைய ஃபன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்க்கா. ஓகேக்கா. தேங்க் யூ. Thank you.